Hi friends, welcome to தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்துல கறி மசால் பொடி எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போறோம். என் வீட்ல நான் எப்படி வறுத்து அரைச்சி நான் செஞ்சிட்டு இருக்கேனோ அதை தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய வெஜ் அண்ட் நான் வெஜ் ரெசிபீஸ்க்கு இந்த ஒரு பொடி மட்டுமே போதுங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். வேலையும் சீக்கிரமா முடிஞ்சிரும். ரொம்பவே நல்ல வாசமா டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான எல்லா பொருளையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி 1.5 கிலோ அளவுக்கு மல்லி சேர்த்து அரைக்க போகிறேன். அதுக்குண்டான பொருள் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொன்றா வறுக்கும்போது நான் எவ்வளோ இல்லைன்னு சொல்லிட்டு அளவு சொல்கிறேன். இன்றைக்கி நான் 1.5 கிலோ மல்லி எடுத்திருக்கேன். மல்லி வாங்கும்போது இந்த மாதிரி நாட்டு மல்லின்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. அதுதான் ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். பொடிக்கு நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கும். இப்போ இதை நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி மொத்தத்தையும் சேர்த்து வறுக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் பேட்சாக சேர்த்து வறுத்துக்கோங்க. ஒரு டைம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் சூடானதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா லோ ஃப்ளேமில் தான் வறுக்கணும். அப்போ தான் ஈவனாக வறுபட்டு நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பொடி. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு நல்ல ஒரு காட்டன் கிளாத் விரித்து விட்டுட்டு அதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த ஹீட் நமக்கு அந்த ஆவிப்பட்டு ஈரம் கோக்காத இருக்கும். நல்ல ஒரு காட்டன் கிளாத் விரித்து விட்டுட்டு அதில் இதில் ஒவ்வொன்றா வறுத்து நம்ம சேர்த்துக்கலாம். ஒன்று மேலே ஒன்றே சேர்த்துக்கலாம். இப்போ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லா மல்லியுமே நம்ம வறுத்தரலாம். எல்லாமே நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். வறுக்கும் போதே நல்லா அந்த வாசம் நல்லா வறுபட்டு வரும். நல்லா அந்தளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே வறுத்தாச்சு. இதை நம்ம அதே மல்லியிலேயே சேர்த்துக்கலாம் காட்டன் கிளாத்தில். அடுத்தது சீரகத்தை வறுத்துக்கலாம். 1.5 கிலோ மல்லிக்கு நான் 150 கிராம் சீரகம் எடுத்திருக்கேன். இதையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வாசற அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இங்கே வேகமாக வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக வறுபட்ட மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளெல்லாம் ஈவனாக வறுபடாது. டேஸ்ட்டாகவும் இருக்காது. பொடியும் ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது. நல்லாவும் இருக்காது. அதனால் எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சீரகமும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அதே மல்லியிலேயே நம்ம இதை சேர்த்துடலாம். இப்போ அடுத்தது சோம்பு நான் 100 கிராம் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதே மாதிரியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டு அந்த சோம்போட மனம் நல்லா வருது. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் எடுத்து நம்ம அந்த சீரகத்துலேயே மேலேயே சேர்த்துடலாம். ஒவ்வொரு பொருளையும் அது மேலேயே சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஒரு கிளாத்து பெருசாக விரித்து விட்டுட்டு அது மேலே சேர்த்துக்கோங்க. நீங்கள் பிளேட்டில் அப்படிலாம் கொட்டினீங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த ஹீட்டுக்கு அப்படியே ஈரமான மாதிரி ஆயிரும். அடுத்தது 50 கிராம் மிளகு எடுத்திருக்கேன். இதையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். மிளகும் நல்லா வறுபட்டு மனம் வந்துருச்சு. இதையும் எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்தது 100 கிராம் அளவுக்கு கசகசா எடுத்திருக்கேன். இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கசகசா நல்லா இது இவ்வளோ நேரம் வறுத்த ஹீட்லேயே நல்லா பேனில் இருக்கிற சூட்லேயே சீக்கிரமாக பொரிஞ்சிடும். ரொம்ப நேரம் எடுக்காது. சீக்கிரமாக வறுபட்டுரும். இதையும் எடுத்து இது கூடயே சேர்த்துக்கலாம். அடுத்தது பட்டை ஒரு 25 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துட்டு அந்த ஹீட்லேயே சீக்கிரமாக இதெல்லாம் வறுபட்டுரும். அந்த நல்ல சூடு ஏறினதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துடலாம். ரொம்ப நேரம் இதெல்லாம் நம்ம வறுக்கணும்னு கிடையாது. அடுத்தது கிராம்பு எடுத்திருக்கேன். கிராம்பு 20 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துட்டு அதே மாதிரியே நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இந்த மசாலாலாம் ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. சீக்கிரமாகவே வறுபட்டுரும். இதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். அடுத்தது அன்னாசி பூ எடுத்திருக்கேன். இது ஒரு 25 கிராம் எடுத்திருக்கேன். இதையும் இதே மாதிரியே நம்ம வறுத்து எடுத்து சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே அரைக்கும்போது இந்த மாதிரி அளவுகளில் கொடுத்து அதே அளவுலேயே வாங்கிக்குவேன். அப்படியே எடுத்து நான் சேர்த்து வறுத்து எடுத்துக்குவேன். இப்போ ஒரு 25 கிராம் அளவுக்கு மஞ்சள் எடுத்திருக்கேன். இதையும் லைட்டாக அந்த சூட்டில் ஒரு பிரட்டிட்டு இதையும் அது கூடவே சேர்த்துக்கலாம். எல்லா பொருளுமே நம்ம வறுத்து சேர்த்துக்கிட்டோமா பொரி ரொம்ப நாளைக்கு நமக்கு கெடாமல் நல்லா அதே ஃப்ரெஷ்னஸோடையே இருக்கும். இப்போ நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை அலசி சுத்தம் பண்ணி ஈரம் போக தொடச்சி வச்சுருக்கேன். இதையும் அதே மாதிரியே சேர்த்து ஈரம் போக நல்லா வறுத்துட்டு இது கூடவே சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்து அது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கல்லுப்பு சேர்த்து செய்யும்போது பொடி அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கெடாது. இப்போ நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு மிளகாய் வறுக்கிறதுக்கு மட்டும் ஆயில் சேர்த்துக்கோங்க. 150 கிராம் அளவுக்கு மிளகாய் எடுத்திருக்கேன். வர மிளகாய் இது கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும். இந்த பொடியில் இது காரம் கம்மியாக தான் இருக்கும். இதுக்கு இந்த 150 கிராம் மிளகாய் சரியாக இருக்கும்.
நம்ம இதில் எண்ணெய் சேர்க்காத வறுத்தோமா இது ஈவனாக வந்து வறுபட்டு வராது. அதனால் மிளகாய் வறுக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக கடைசியாக அதனால் எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். மிளகாயும் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போல்லாம் சேர்த்துட்டு நல்லா சூடெல்லாம் கம்ப்ளீட்டாக ஆறுற அளவுக்கு நல்லா இதை நல்லா கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சிட்டு வந்தேன். எப்போவுமே மிஷினில் கொடுத்து நல்லா இது அதிகமான அளவில் இருக்கிறனால மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுவேன். நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா வாசமாக இருக்குது. அப்படியே வீடே கம்மன்னு நல்லா அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா ஹீட்லாம் போக நல்லா ஆற வச்சுட்டு இதை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லா வகையான நம்ம வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜுக்கு அப்புறம் நல்லா கிரேவிஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.